வணக்கம். இன்றைய செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகள். கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு பணி வழங்குவதற்கு எதிர்ப்பு வலுத்திருக்கிறது. திரை கவர்ச்சிக்கு பலியானவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்குவதா என்றும் அரசு நெய்யில் ஸ்வீட் செய்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். செய்திகளில் தொடர்வது சிறிய இடைவேளை. தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைத்து 59 நாட்களுக்குள் தினசரி 3 பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் நடப்பதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியிருக்கிறார். நெல்லையில் பேட்டியளித்த அவர், முதலமைச்சர் மட்டுமல்லாது எல்லா அமைச்சர்களும் ரீல் செய்கிறார்கள் என்று விமர்சனம் செய்துள்ளார். வேளாண் பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்யாத தாவேக அரசிற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். செய்திகளில் தொடர்வது சிறிய இடைவேளை. மீண்டும் ஒருமுறை இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திமுக ஆட்சியில் செயல்படுத்தப்பட்டு பெண்களிடம் வரவேற்பை பெற்ற மகளிர் விடியல் பயண திட்டத்தின் பெயரை தாவேக அரசு மாற்றியதற்கு எதிர்ப்பு கிளம்பியிருக்கிறது. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே செயல்பட்டு வரும் கல்குவாரியால் காணாபுத்தூர் கிராம மக்கள் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருகின்றனர். கல்குவாரியின் செயல்பாடுகளால் தண்ணீருக்கு கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டிருப்பதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.